கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலையும் இந்த காலவெளியிலே இந்த புதிய மாதத்திலே நாம் கர்த்தருடைய நாமத்தை துதிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். இன்றைக்கு நமக்கு இது 8வது மாதத்திலே பிரவேசிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபையாய் இறங்கி நமக்கு ஜீவனை கொடுத்து சுகத்தை கொடுத்து பலப்படுத்தி இன்றைக்கு நாம் ஒருவருக்கொருவர் இந்த ஆன்லைன் மூலமாக சந்திக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் இந்த நேரத்தில் கேட்கிற உங்களை யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் விசுவாச ஜெப ஆலயத்தின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய அன்பின் நல் வாழ்த்துக்களை நான் இன்றைய நாட்களே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே கூட இந்த தேவ செய்தி மூலியமாக அநேகர் பயன்பெறுவதை அநேகர் தொலைபேசி மூலியமாகவும் நேரடியாகவும் ஆன்லைன் மூலியமாகவும் சில பேர் தொடர்பு கொண்டு என்னோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா துதி கன மகிமை கர்த்தருக்கே உரியதாக. இன்று நாளும் நாம் சிந்திக்க வேண்டிய வேத வசனமானது லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறவனுமாக, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்ற இந்த வார்த்தையை இன்றைக்கு உங்களுக்காக இந்த மாதத்திலே வாக்குத்தத்தமாக இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து பேசும்படியாக நாம் தலைவணங்கி நாம் செபிப்போம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் நல்ல தேவனே, இந்த நாளிலும் நீ எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த வேத வசனத்தின் மூலியமாய் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அறிந்து, அப்பா எங்கள் வாழ்க்கையிலே விசுவாசத்தை பலப்படுத்தி ஆண்டவரே மேல் இருக்கிற நம்பிக்கையிலே நாங்கள் உறுதியாய் நிற்கத்தக்கதாக கிருபை தந்து தேவன் எங்கள் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்தவும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே எல்லா விதமான சத்துண கிரிகளை மேற்கொள்ளவும் கிருபை தந்து ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் தியானிக்க போகிற இந்த வசனத்தின் மூலியமாய் எங்களோடு கூட நீ பேசும். அடியனை மறைத்து நீர் வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இடைபடும். தேவாவியானவர் எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலே கூட இன்றைக்கு இந்த வேத வசனத்தின் மூலியமாய் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய காரியம், இந்த வேத வசனத்திலே 4 காரியங்களை இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் என்ற வார்த்தையை இன்றைக்கு முதலாவது நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு இந்த சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் என்ற அந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பாராத சில நேரங்களே நமக்கு போராட்டங்கள், சோதனைகள் அல்லது பலவிதமான நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது இன்றைக்கு அவைகள் எல்லாவற்றையும் மிதிக்கத்தக்கதான ஒரு கிருபையும் அந்த தைரியத்தையும் தேவன் நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். அதனால்தான் வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். யோசுவா புஸ்தகத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது பலன் கொண்டு திடமனதாயிருங்கள் என்று சொல்லி அடிக்கடி அந்த இடத்திலே சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று யோசுவாவுக்கு கர்த்தர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமில்ல, யோசுவா புஸ்தகத்திலே 1 அதிகாரத்திலிருந்து பல பகுதிகளை நீங்கள் பார்க்கும்போது, நான் மோசேயோடு இருப்பது போல உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் யோசுவாவை தைரியப்படுத்தி பலப்படுத்தினார் என்பதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் எதிர்பாராத சில சோதனைகள், எதிர்பாராத சில போராட்டங்கள், எதிர்பாராத சில நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றையும் முறியடிக்கத்தக்கதான ஒரு கிருபையும் பலனையும் ஆண்டவர் நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடியதான ஒரு வேத வசனமானது என்னவென்று சொன்னால், இன்றைக்கு அந்த வசனத்தில் இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு சத்துருவையும் எல்லா கிரியைகளையும், அந்த சர்ப்பங்களை போன்ற அந்த கிரியைகள், தேள்களை போன்ற அந்த கிரிகளை எல்லாவற்றையும் மிதிக்கத்தக்கதான ஒரு பலனை கர்த்தர் நமக்கு தருகிறார். நீங்கள் வேதாமத்திலே நீங்கள் பார்க்கும்போது சர்ப்பம் என்று சொல்லும்போது ஒரு தீயோரை காட்டுகிறது, இன்னும் சொல்லப்போனால் சத்துருவை காட்டுகிறது, இன்னும் சொல்லப்போனால் துன்மார்க்கரை காட்டுகிறது. ஆனால் இப்படிப்பட்டவர்களை தான் ஒப்பனையாக சர்ப்பங்கள் என்று சொல்லப்படும். ஆனால் எல்லா விதமான தீமைகளையும் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், துன்மார்க்கர்களாக இருக்கலாம், தீயோர்களாக இருக்கலாம், சத்துருவாக இருக்கலாம்.
இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாவற்றையும் நாம் மிதிக்கத்தக்கதான ஒரு பலனை ஆண்டவர் நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். சங்கீத புஸ்தகத்திலே 58ஆம் சங்கீதத்திலே நீங்கள் பார்ப்பலானால் 58ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் போது, சர்ப்பத்தின் விஷத்துக்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதுக்கு முந்தின வசனத்திலே வாசிக்கிறோம், துன்மார்க்கர் கற்பத்தில் உட்பவித்தது முதல் பேதலிக்கிறார்கள், தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி போகிறார்கள் என்று சொல்லி அந்த சத்துருவை குறித்தும் துன்மார்க்கருடைய நிலையை குறித்தும் அவருடைய சுபாவங்களை குறித்தும் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இப்படிப்பட்ட சர்ப்பத்தின் விஷத்துக்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த விஷம் என்கிற நிலையை நீங்கள் பார்ப்பதானால் அது வெளியே தெரியாது, அல்லது அந்த சர்ப்பம் என்று சொல்லக்கூடிய அந்த ஜந்துக்கள், அந்த அந்த விஷ ஊர்ணிகள் அது வெளியே தெரியாது. ஆனால் அதோடத்தில் இருக்கக்கூடிய விஷத்தின் தன்மையை நாம் மற்றவர்களை அது தாக்கும் பொழுது அல்லது மற்றவர்களை அது தீண்டும் பொழுது அது நிமித்தம் நாம் பாதிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தீமை செய்கிறவர்களும் சரி, தீயோர்களும் சரி, துன்மார்க்கரும் சரி, சத்துருக்களும் சரி, அவர் வெளியே தெரியாது. ஆனால் அவர்கள் உள்ளே இருந்து அந்த சர்ப்பத்தின் விஷத்துக்கு ஒப்பான காரியத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட கிரியைகளை எல்லாம் கர்த்தர் அழிக்கும்படி இன்றைக்கு நமக்கு வேண்டிய அந்த கிருபையும் பலனையும் தந்து அந்த சர்ப்பத்தை மிதிக்கத்தக்கதான ஒரு தைரியத்தையும் அந்த பலனையும் தேவன் நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதோடு மட்டுமல்ல, வேதாமத்தில் இன்னும் அதிகமாக நீங்கள் பார்ப்பீர்களானால், நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே 3-4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, விரியன் பாம்பின் குட்டிகளே என்று சொல்லி ஒரு வார்த்தையை அந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அதோடு மட்டுமல்ல, அந்த 5ஆம் அதிகாரத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே அந்த 3-4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அந்த இடத்துல நாம் பல காரியங்களை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஜீவியத்திலும் பல விதத்திலே நமக்கு பல சூழ்நிலைகள் மத்தியிலே நாம் வாழ்க்கையிலே கடந்து வரலாம். ஆனால் எல்லாவற்றையும் அந்த மேற்கொள்ளத்தக்கதான ஒரு பலனையும் மேற்கொள்ளத்தக்க கிருபைகளையும் நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, விரியன் பாம்பின் குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜீவியத்திலே இன்றைக்கு அந்த விரியன் பாம்பின் குட்டிகளே என்று சொல்லி நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஆனால் இப்படிப்பட்ட அந்த சத்துருடைய கிரியைகள் எல்லாம் கர்த்தர் மேற்கொள்ளத்தக்க அந்த பலனையும் தைரியத்தை நமக்கு தருகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதோடு மட்டுமல்ல, தேள்கள் என்று சொல்லப்படும் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் என்ற வார்த்தையை நீங்கள் பார்ப்பதானால், இந்த தேள் எதை குறிக்கிறது என்று சொன்னால் அது விஷத்தன்மை உள்ள ஒரு நிலையை குறிக்கிறது. ஆனால் இது எந்த இடத்திலிருந்து வருகிறது என்று சொல்லி நமக்கு தெரியாது. அது சிறிய ஒரு 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 சிறிய ஒரு உருவமாக இருந்தாலும் அதிடத்தில் ஒரு விஷயம் இருக்கிறது. அதே வண்ணமாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜீவியத்தில் ஒரு சிறிய ஒரு பொய் எவ்வளவு பெரிய ஒரு விஷத்தன்மை உள்ளதாக இருக்கிறது. ஒரு சிறிய ஒரு வார்த்தை எவ்வளவு பெரிய மற்ற மனிதர்களை புண்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட கிரியைகளை அந்த துன்மார்க்கமோ சத்துருவோ அல்லது தீயோர்களுடையத்திலோ இருக்கிறது. இப்படிப்பட்டவர்களை மேற்கொள்ளத்தக்கதான ஒரு பலனையும் தைரியத்தையும் தேவன் தருகிறார். உபாகமம் புஸ்தகத்திலே நீங்கள் 8ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீர்களானால் அந்த இடத்திலே நாம் ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை நாம் பார்க்கிறோம். 8ஆம் அதிகாரத்திலே 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து
கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியுமுள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினவரும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு விதமான போராட்டங்கள் சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் மிதிக்கத்தக்கதான ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு தேவன் நம்மத்திலே இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் முதலாவது நாம் பார்க்கிறோம், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் என்கிற வார்த்தையின்படி அவைகள் எல்லாவற்றையும் கண்டு நாம் விழிப்புள்ளவர்களாய் எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருந்து அவைகளை இன்றைக்கு நாம் மிதிக்கத்தக்கதான, இன்றைக்கு அவைகளை கண்டுகொள்ளத்தக்கதான ஒரு தெளிவை ஞானத்தை தேவன் நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, இரண்டாவது இந்த வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். லூக்கா 10:19 நாம் பார்க்கிற வண்ணமாக இரண்டாவது பகுதியாக பார்க்கும்போது சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் என்ற ஒரு வார்த்தை பார்க்கிறோம். சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் என்று சொல்லும்போது மிதிக்கவும் மாத்திரமல்ல, அவைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளத்தக்கதான ஒரு பலனையும் தைரியத்தையும் தேவன் நமக்கு தருகிறார். சத்துருடைய சகல வல்லமைகளையும் நாம் மேற்கொள்ளத்தக்கதான ஒரு வல்லமையை கர்த்தர் கொடுக்க வேண்டுமானால், நீங்கள் ரோமர் புஸ்தகத்திலே 16ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக என்று சொல்லப்படும். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களுக்கு கீழே நசுக்கி போடுவார். இன்றைக்கு அவைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளத்தக்க அந்த கிருபையும் அந்த பலனையும் நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். ஆகையால் பிரியமானவர்களே, இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா கிரியைகளையும் அழித்து, எல்லா போராட்டங்களையும் மாற்றி, எல்லாம் ஒருவேளை மறைந்து செயல்படுத்துகிற கிரியைகளை எல்லாவற்றையும் முற்றிலுமாய் தேவன் நீக்கி போட்டு நம்முடைய வாழ்க்கையில் அந்த சத்துருடைய கிரியைகளை எல்லாவற்றையும் மேற்கொள்ளத்தக்கதான ஒரு பலனையும் அந்த தைரியத்தையும் கர்த்தர் நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். இந்த வேத பகுதியிலே நீங்கள் அதிகமாக தியானிக்கும் போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால் 5ஆம் அதிகாரத்திலே 15-16ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, பிணியாளிகளையும் படுக்கையில் மேலும் கட்டில்கள் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சில மேற்படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலிருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லோரும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த வேத வசனத்திலே அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லோரும் குணமாக்கப்பட்டார்கள். அசுத்த ஆவிகளுடைய கிரியைகளை எல்லாவற்றையும் மேற்கொள்ளத்தக்க பலனை அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் தேவனிடத்திலிருந்து அந்த கிருபையும் வல்லமையும் பெற்றவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த சத்துருடைய கிரியைகளை மேற்கொள்ளத்தக்கதான ஒரு கிருபையும் தேவன் நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். யாத்திராம் புஸ்தகத்திலே 15ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, இன்றைக்கு அந்த சத்துருவாய் இந்த பார்வோனும் அதோடு மாத்திரமல்ல எகிப்தின் சேனைகளை எல்லாவற்றையும் மடங்கடிக்கும்படி அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் வீழ்ச்சி அடையும்படியாய் கர்த்தர் கிரியை செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதோடு மட்டுமல்ல, நீங்கள் எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது ஆமானை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆமான் மொர்தெகாய்க்கு விரோதமாக ஒரு தூக்கு மரத்தை செய்தான். ஆனால் அந்த தூக்கு மரத்தை செய்த அந்த ஆமானே அவனை தூக்கிலிடப்பட்டார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவை தேவன் முறியடித்து நமக்கு ஜெயமாக மாற்றுகிற ஒரு தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதோடு மட்டுமல்ல, வேதாமத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் இன்னும் நிறைய பேரை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். 2 புத்தகத்திலே நீங்கள் 32ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, இன்னைக்கு அந்த எசேக்கியா ராஜா காலங்களிலே விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்திலே அந்த சனிகர் ராஜா எவ்வளவு விரோதமாய் எழும்பி கடந்து வந்தான்.
ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் முறித்து போட்டு அன்றைக்கு அந்த சனிகிரிப் ராஜா எவ்வளவு விரோதமாக எழும்பி வந்தானோ அவன் செத்த முகமாய் அவன் திரும்பி போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த சத்துருக்களை எல்லாவற்றையும் முறியடிக்கத்தக்க ஒரு பலனையும் கிருபையும் தேவன் தரக்கூடியவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 23 சங்கீதத்திலே 5 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுவாங்க. அந்த சத்துருக்களை மேற்கொள்ளத்தக்க அந்த பலனை கர்த்தர் நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, 3வதாக நாம் இந்த வேத பகுதியை பார்க்கிறோம். லூக்கா 10 அதிகாரத்திலே 19 வசனத்திலே வாசிக்கிறோம், உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நமக்கு தேவன் அந்த அதிகாரத்தை, அந்த பலனை, அந்த தைரியத்தை, அந்த விசுவாசத்தை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவன் நமக்கு அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28 அதிகாரத்திலே நீங்கள் கடைசி பகுதியிலே நீங்கள் பார்க்கும்போது அந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். மத்தேயு 28 அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் போது 18 வசனத்திலே வாசிக்கிறோம், அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல சாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவெளிதம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிற ஆண்டவர், அவர் அதிகாரமுடையவராயிருக்கிற ஆண்டவர், அவர் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றுக்கும் நமக்கு அதிகாரம் கொடுத்து நம்மை பலப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதோடு மட்டுமல்ல, இன்னும் அதிகமாக நீங்கள் பார்க்கணும்னால் மாற்கு 16 அதிகாரத்திலே நீங்கள் இன்னும் அதிகமாக நீங்கள் பார்ப்பதானால் 17 வசனம் முதல் நீங்கள் அந்த 19 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் போதும், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், அதோடு மட்டுமல்ல சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று சொல்லி தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து தேவன் அவர்களுக்கு அந்த பலனை கொடுத்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆனால் அந்த அதிகாரத்தை கொடுத்தாலும் கூட நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவருடைய ஒத்தாசையோடு ஆண்டவருடைய அந்த நாமத்தை கொண்டு நாம் அந்த காரியங்களை நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே பெருமை அடையாதபடி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம் இருதயத்தின் ஆழத்திலே நாம் உண்மையான நிலையிலே கர்த்தரை சார்ந்து அந்த காரியங்களை நாம் பயன்படுத்த வேண்டும். பாருங்கள், அதே லூக்கா 10 அதிகாரத்திலே நீங்கள் 20 வசனத்திலே வாசிக்கும் போது, ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார் என்று சொல்லப்படும். அதனால இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த முழுமையாய் இன்றைக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக இன்றைக்கு கர்த்தர் நம்மை பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆகையால் பிரியமானவர்களே, 3வது நம்முடைய வாழ்க்கையிலே அதிகாரத்தை கொடுக்கிறேன் என்று சொன்ன ஒரு ஆண்டவர். கடைசியாக நாம் இந்த வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இன்றைக்கு ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இன்றைக்கு 4வதாக நாம் பார்க்கும்போது ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீங்கள் யாக்கோபு புத்தகத்திலே 4 அதிகாரத்திலே 7 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம், ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இன்றைக்கு
ஒரு சேதம் வராதபடி தேவன் நம்மை பாதுகாத்து நமக்கு வேண்டிய எல்லாவற்றுக்கும் துணையாக இருந்து நம்மை பலப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆகையால் பிரியமானவர்களே, ஒன்றும் சேதப்படுத்தாமல் நம்மை காக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். இன்னும் வேதத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால், இன்றைக்கு தானியேல் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 5ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரைக்கும், 25ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் போது அந்த இடத்துல தானியேலுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலே இன்றைக்கு எந்த நிலையிலே இருந்தாலும் அந்த 3ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கும்போது எத்தனை போராட்டங்கள் வந்தார். அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லக்கூடிய அந்த எபிரேய புருஷர்கள் அந்த அக்கினியின் நடுவிலே போடப்படக்கூடிய ஒரு நிலையிலே இருந்தாலும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றார்கள். பாருங்கள், அதை 3ஆம் அதிகாரம், தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்ற ஒரு வைராக்கியமான விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உள்ள ஒரு நிலையில் இருந்ததினால் இன்றைக்கு கர்த்தர் அவைகளை எல்லாவற்றிலிருந்தும் தேவன் அவர்களை பாதுகாத்தார் என்பதை பார்க்கிறோம். பாருங்கள், 25ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுவதை காணுகிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்றான். பாருங்கள், இன்றைக்கு அந்த நேபுகாத் நேச்சார் எவ்வளவோ ஒரு நிலையிலே இன்றைக்கு அந்த அக்கினி சூளையிலே அந்த 3 பேர் போடப்பட்ட அந்த நிலையிலும் 4வது ஒரு மனிதன் தேவ சாயலாக இருந்தார் என்பதை கண்டு பிரமித்து கலங்கினார்கள் என்பதை பார்க்கிறோம். அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லாமல் அவர்கள் உலாவுகிறார்களே என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு அவர்கள் பிரமித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அதை தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீர்களானால் இந்த அந்த 27ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்கள் மேல் அக்கினி பலம் செய்யாமலும் அவர்களுடைய தலைமையில் சுருக்காமலும் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படுத்தப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமல் இருந்ததை கண்டார்கள். அவர்கள் தலை முடி கூட இன்னும் கருகாமல் இருந்தது. அது மாத்திரமல்ல, அவர்கள் மேல் அந்த அக்கினியின் மனம் கூட வீசாதபடிக்கு, தேவன் சேதப்படுத்தாதபடிக்கு, தேவன் அந்த அக்கினி பற்றி கொள்ளாதபடி, தேவன் அந்த அக்கினியின் மத்தியிலையும் தேவன் அவர்களை சேதப்படுத்தாதபடி பாதுகாத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்னும் அதிகமாக நீங்கள் பார்க்கலாம். தானியேல் 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த தரியு ராஜா காலத்திலே இன்றைக்கு அந்த தரியு ராஜாவுடைய சூழ்நிலையின் மத்தியிலே இன்றைக்கு அந்த பத்திரத்துக்கு கையெழுத்திட்ட போதிலும் இன்றைக்கு அந்த தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்திட்டு வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில் எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க அங்கே தான் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். அப்படி ஸ்தோத்திரம் செலுத்தினது நிமித்தம் இன்றைக்கு தேவன் அந்த சிங்கத்தின் கையில் இருந்து தேவன் தப்புவித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் அந்த வேத வசனத்திலே நீங்கள் பார்க்கும்போது அதே அதிகாரத்திலே 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களின் வாயை கட்டி போட்டார். சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி எவ்வளவு ஒரு அருமையான ஒரு காரியமாக இருக்கிறது. சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி தேவன் தானியேலை பாதுகாத்த ஆண்டவர் இன்றைக்கும் நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னும் அந்த வேத வசனத்திலே நாம் இன்னும் அதிகமாக நீங்கள் பார்ப்பில்லானால் இன்றைக்கு அந்த இடத்திலே அந்த தரியு ராஜா கடைசியாக சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். 27ஆம் வசனத்திலே தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் இன்றைக்கு வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களை செய்கிறவருமாயிருக்கிறார் என்று எழுதினார். இன்றைக்கு ஆண்டவர் ஒருவர் தான் இன்றைக்கு தப்புவிக்கிற ஒரு ஆண்டவர் என்பதை
தரியு அறிந்து கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் நம்மை தப்புவிக்க, சேதம் இல்லாமல் நம்மை பாதுகாக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே எந்த விதமான சேதமும் இல்லாமல் தேவன் நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் இந்த வேத வசனத்தினுடைய தொடர்ச்சியை கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்திலும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகையால் இன்றைக்கு 4 காரியங்களை இன்றைக்கு நாம் தியானிக்க தேவன் நமக்கு கிருபை தந்தார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில் இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. நம்ம வாழ்க்கையில எந்த போராட்டங்கள் வந்தாலும் சேதப்படுத்தாதபடி தேவன் நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்துவாராக. ஜெபிப்போமா. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் நல்ல தேவனே, இந்த நாளிலும் நீங்கள் கொடுத்த இந்த நல்ல இந்த சத்தியங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல தேவனுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நேரம் குறுகிய ஒரு நேரமாய் இருக்கிறபடினால் ஆண்டவரே, இந்த வேத வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டுமானால் பல மணி நேரங்கள் பல காலங்கள் உண்டாகும் ஆண்டவரே. ஆனாலும் இன்றைக்கு நாங்கள் ஒரு சற்று தியானித்திருக்கிறோம். இந்த வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவரே சத்துருக்களை ஆண்டவரே கிரியைகளை மேற்கொள்ளத்தக்க பலனை கொடுப்பதற்காக சோத்திரம் ஆண்டவரே. இன்றைய நாள்ல பலவிதமான கஷ்டத்திலும் பலவிதமான போராட்டங்களிலும் பலவிதமான சோதனைகளிலும் பலவிதமான ஆண்டவரே நெருக்கத்திலும் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கு வேண்டிய அந்த பலனையும் அந்த தைரியத்தினை தருவீராக. சத்துருக்களை மேற்கொள்ளத்தக்க பலனை தருவீராக ஆண்டவரே. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கத்தக்க பலனை கொடுப்பீராக ஆண்டவரே. நீர் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறீர் என்று எங்கள் வாழ்க்கையில விசுவாசத்திலே நாங்கள் அந்த கிரியைகளை செயல்படுத்துவதா எங்களை மாற்றுவீராக. அவைகள் ஒன்றும் எங்களை சேதப்படுத்த மாட்டாது என்பதை அந்த விசுவாசத்தோடு நிலைநிற்க கிருபைத்தார். இந்த வரக்கூடிய நாட்கள்ல என் தேவனை நாங்கள் விடுதலையோடு கூட ஆராதிக்க ஒருமித்து நாமத்தை தொழுது கொள்ள நீ கிருபைத்தார். இந்த வார்த்தையை கேட்கிற இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவரே, இன்றைக்கு ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துவீராக. ஒவ்வொருவருக்கு வேண்டிய கிருபைகளையும் தைரியத்தையும் ஆசீர்வாதத்தினை தார் ஆண்டவரே. நம்முடைய வேத வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே, இதோ உலகத்தின் முடிவடைந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நீர் இருக்கிற தேவனாக இருக்கிறீரப்பா ஆண்டவரே. எல்லா சத்துருக்களையும் முறியடித்து எல்லா விதமான கிரியைகளையும் முறியடித்து அப்பா நிச்சயமாக மாற்றுகிற தேவனா இருக்கிற ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே, இன்றைக்கும் நீர் எங்களை கைவிடாத தேவன் அப்பா, விலகாத தேவன் அப்பா. இன்றைக்கும் தம்முடைய பிள்ளைகள் மேல் நீர் கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறீரப்பா ஆண்டவரே. இந்த நேரத்திலே ஆண்டவரே, பலவிதமான பயத்தோடு கூட இருக்கிற மக்களையும் பலவிதமான கலக்கத்தோடு கூட இருக்கிற மக்களையும் நாம் நினைவுகிறோம். அவருடைய பயத்தை எடுத்து போடும், அவருடைய கலக்கத்தை எடுத்து போடும், அவருடைய எல்லா விதமான வெறுமைகள் எடுத்து போடும். குறிப்பாக இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு எந்த கிரியைகளும் மேற்கொள்ளக்கூடாது. ஒரு சின்ன போராட்டமும் உடைய பிள்ளைகளை மேற்கொள்ளாதபடி என் தேவனை இன்றைக்கு அவைகளை உடைய பிள்ளைகள் மேற்கொள்ளத்தக்கதான கிருபையை நீ தருவீராக. தேவ ஆசீர்வாதம் அன்பு பிள்ளைகளோடும் குடும்பங்களோடு கொடுக்கிறது. இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து தேவ ஆசீர்வாதம் தேவ கிருபை உடைய பிள்ளைகளோடு கொடுத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்துக்கு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.